கிண்டர் கார்டன் நினைச்சாலே பேரண்ட்டுக்கு வந்து என்ன தெரியும், நம்ம குழந்தை எடுத்துட்டு போய் விட்டுட்டு சாப்பிட்டா போதும், அவங்க சேஃபா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய மைனஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அவங்க கான்செப்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 5 வயசுல எதுவுமே வரலைன்னா 50 வயசுக்கு போனாலுமே அது எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. கிண்டர் கார்டன்ல வந்து நம்ம என்ன பேசிக் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா கொடுக்குறோமோ அதுதான் நீங்க பிரைமரி போனாலும் கிடைக்கும், இல்ல ஹையர் கிளாஸ் போனாலுமே கிடைக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் வேதா மந்திர்ல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆரோ கிட்ஸ்ல இருந்து நான் வேதா மந்திருக்கு வந்திருக்கேன். நேம் மட்டும் தான் மாறிடுது. அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆகவே இல்லை. நான் 5 இயர்ஸா இருக்கேன் தெரியும். இப்ப நீங்க நியூவா வந்திருக்கனால உங்களுக்கு அது புதுசா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே டெக்னாலஜி பேஸ்ல ஓடுறதுனால நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ப்ரெஷரா தெரியும். உங்க சொல்ற ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ரீல்ஸ் பார்க்கவே டைம் சரியா இருக்குல்ல. மேக்சிமம் அந்த தப்பு நம்ம எல்லாருமே எல்லா பேரண்ட்டுமே இப்போ வந்து போன் இருக்கிறதுனால இவங்க சொல்ற ரூல்ஸ் வந்து நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் மெயின் ரீசன். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கினாலே அவங்க சொல்றபடி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கிட்ஸ் வந்து பெஸ்ட் கிட்டா வந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்ல நம்ம ஐயோ இவங்க பையனா இவங்க பொண்ணா அந்த ஸ்கூல்ல படிச்சனாலதான் அவன் டிசிப்ளினா இருந்தான், அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிச்சனாலதான் வந்து இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நமக்கு மானியமட்டி சர்க்கிள்ல நீங்க எங்க வேணாலுமே போய் பாருங்க. நான் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல்ஸும் ஏறி இறங்கிதான் கடைசியா நான் நித்யா மேம் வந்து மீட் பண்ணேன் என் பையன். ஸோ அந்த பிலீவ்னஸ் தான் இப்போ என் பொண்ணையும் நான் இங்க சேர்த்துருக்கேன். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.